கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே குளிர்பானம் அருந்திய சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட குளிர்பான நிறுவனத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். நெய்வேலியை அடுத்த தெற்கு சேப்லநாத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சாப்புலி என்பவர் பிரபல நிறுவனத்தின் குளிர்பானத்தை தமது 4 குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனை குடித்த குழந்தைகள் சிறிது நேரத்தில் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார்கள். கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தைகளில் 9 வயது சிறுமி அபிராமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர்களில் கவலைக்கிடமாக உள்ள 3 குழந்தைகளுக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குளிர்பானம் விற்ற கடைக்காரர் நாகரத்னம், விநியோகஸ்தர் பாபு ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு நிவாரணம் வழங்க கோரி கடலூர் மருத்துவமனை அருகே உயிரிழந்த சிறுமியின் உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடலூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குளிர்பானங்களில் கலப்படம் செய்து விற்பனையாகிறது என்ற தகவல் வெளியானதை அடுத்து நமது நேயர் ஒருவர் குளிர்பானம் ஒன்றை நமது அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். பன்னாட்டு நிறுவனத்தின் தயாரிப்பான அந்த குளிர்பான பாட்டிலின் உள்ளே பேண்டட் ஒன்று காணப்படுகிறது. குளிர்பானம் குடித்ததால் கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி உயிரிழந்ததை அடுத்து தமிழகத்தில் உணவுப் பொருட்கள் தொடர்பான ஆய்வுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. கலப்படம் உள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். நெய்வேலியை அடுத்த தெற்கு சேப்லாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சாப்புலி என்பவர் பிரபல நிறுவனத்தின் குளிர்பானத்தை தனது 4 குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துள்ளார். அதனை குடித்த குழந்தைகள் சிறிது நேரத்தில் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தனர். கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தைகளில் 9 வயது சிறுமி அபிராமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உணவுப் பொருட்கள் மீதான ஆய்வுகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இன்று மந்தாரக்குப்பம் நெய்வேலி சேர்ந்த மந்தாரக்குப்பம் பகுதியில் இன்று சோதனை நடத்தியதில் ஒரு கடையில் 500க்கும் மேற்பட்ட காலாவதியான குளிர்பானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவர்களை சோதனைக்கு அனுப்பியுள்ளோம். அதனைத் தொடர்ந்து அந்த கடைக்கும் சீல் வைத்துள்ளோம். இந்த நடவடிக்கை மாவட்டம் முழுவதும் கடலூர் மாவட்டம் முழுவதும் தொடரும். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் கலப்படம் மற்றும் காலாவதியான குளிர்பானங்களும் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நிறையா குழந்தைகளை கவர் பண்ணுற மாதிரி பொருள் வச்சு ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸு, அதாவது பெப்சின்ற பேரில் டூப்ளிகேட் பொருளை விற்கிறாங்க. இதெல்லாம் மாநகராட்சி தடுக்கணும். இது குறித்து சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சுயேட்சை முறையில் ஆய்வுகள் நடத்தப்படுவதாகவும் காலாவதியான மற்றும் கலப்படமான பொருட்களை விற்கும் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை வலியுறுத்தி உணவு பாதுகாப்புத்துறை விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோர கடைகள் மற்றும் உணவகங்களில் தரமற்ற உணவுகளை விற்றாலோ காலாவதியான மற்றும் போலியான குளிர்பானங்கள் விற்பது தெரிந்தாலோ பொதுமக்கள் கீழ்கண்ட துறையினரிடம் புகார் செய்யலாம். உணவு பாதுகாப்பு துறையில் புகார் தெரிவிக்க 94404232 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இதேபோல் சென்னையில் 0423281309 என்ற எண்ணிலும் புகார் தெரிவிக்கலாம். மேலும் சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறையில் 1913 என்ற எண்ணிலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். கடலூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த ஒரு உயிரிழப்பிற்கு பின்புதான் அரசு அதிகாரிகளின் ஆய்வுகள் துரிதமாக நடைபெறுகின்றன. அவ்வப்போது இத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தால் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. சாலையோர கடைகளிலும் உணவகங்களிலும் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதி செய்வது மாநகராட்சி மற்றும் உணவு பாதுகாப்பு துறையின் கடமையாகும். இவர்களின் தொடர் நடவடிக்கைகளால் மட்டுமே பொதுமக்கள் உயிரிழப்பதை தடுக்க முடியும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் மணிகண்டன்.